சேலாங்கிற வார்த்தை நம்ம பைபிள் படிக்கும் போதெல்லாம் நிறைய வாசித்திருப்போம். அதுவும் பர்டிகுலரா சேலா எங்க வரும்னா சங்கீதம் படிக்கும்போது நிறைய சேலாங்கிற வார்த்தை வரும். இந்த சேலாவோட அர்த்தம் என்ன, ஏன் இந்த சேலான்னு பின்னாடி பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சேலாங்கோட எபிரேய வார்த்தையோட அர்த்தம் அந்த எந்த வசனத்தை நம்ம படிக்கிறோமோ அந்த வசனத்தை திரும்ப ஒன் மோர் டைம் அங்க எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு கேட்குற மாதிரி சத்தமா வாசிக்கணும். இதோட அர்த்தம் தான் இந்த சேலா. இப்போ மியூசிக்கல் நோட்டில் ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும் இல்லையா, இதுவும் அப்படிதான். அந்த சேலான்னு வர்ற இடம் எந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த வசனத்தை சத்தமாக எல்லாரும் கேட்குற மாதிரி ஒன் மோர் டைம் வாசிங்க அப்படிங்கிற அர்த்தம் தான் சேலா. இது வரைக்கும் சேலா பற்றி தெரியாதவங்களுக்கு இன்னைக்கு நான் இதை சொல்லித்தரேன். அதே நேரத்தில் சேலாங்கிற வார்த்தை சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 71 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆபகுக்கில் 3 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மொத்தம் 74 முறை. இதுதான் சேலா. இந்த சேலாவோட அர்த்தம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு பிளஸ் பண்ணட்டும். காட் பிளஸ் யூ.